தற்போதைய அண்மை செய்தி. சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏடிஜிபியை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏடிஜிபி ஜெயராமன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏடிஜிபி ஜெயராமன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக அவரை கைது செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து காவல்துறை பாதுகாப்பில் வைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து காவல்துறை பாதுகாப்பில் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரம், சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்யவும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா சிகாமணி. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்தை சேர்ந்த இளைஞர் தேனியை சேர்ந்த பெண்ணை காதலித்து பதவி திருமணம் செய்திருந்தார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையின் மூலம் இளைஞரின் சகோதரரை புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏமான ஜெகன்மூர்த்தி கிடைத்ததாக புகார் எழுந்துள்ளது. காதல் விவகாரத்தில் இளைஞர் கடத்தியதாக கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேர் கைதாகியிருந்தனர். பூவை ஜெகன்மூர்த்தி தலைவராக உள்ளதால் இந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். ஆள்கடத்த வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு அவசர விசாரிப்பதற்காக தலைமை நீதிபதியிடம் ஏற்கனவே முறையிட்டிருந்தனர். இதற்கு அனுமதி அளித்த தலைமை நீதிபதி வழக்கை நீதிபதி வேலுமுருகன் விசாரிப்பார் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கானது காலை விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் நீதிபதி வேலுமுருகன் என்பவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராம் என்பவரை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க குறிப்பிட்டிருந்தார். காவல்துறை தரப்பில் 5 பேரும் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே காவல்துறை ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்பு உள்ளதாகவும் பணம் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டிருந்தனர். இதனையடுத்து இன்று பிற்பகல் 2 பேருமே நீதிபதியின் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அதில் பல்வேறு தரப்பிலிருந்து நீதிபதிகள் சரமாரியாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். குறிப்பாக காவல்துறையில் உள்ள பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சினர் என்று எம்எல்ஏ உள்ள ஜெகன்மூர்த்தி சந்தித்து வருகிறார் என்று ஒரு வாதத்தை வைத்தனர். அதாவது சரத், டேவிட், வனராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டுக்கு என்று அவர் சகோதரை கடத்தியுள்ளனர் என்றும் அருகில் இருக்கும் ஓட்டலுக்கு சென்று அழைத்து சென்றனர் என்றும் சிசிடிவி கால் உள்ளது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடமும் ஏடிஜிபி பேசியிருக்கார் என்றும் அரசு தரப்பில் வாதங்களை வைத்தனர். தொடர்ந்து வாதத்தை வைக்கும்போது
ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி சரமாரியான கேள்வி எழுப்பினார். அதாவது நீங்கள் எந்த தொகுதி எம்எல்ஏ, உங்களுக்கு எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றினர், மேலும் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள், யார் யார் உங்களுக்கு ஆதரவு அளித்தார் என்பது குறித்து பல்வேறு கேள்வி எழுத்தார். அதற்கு தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி நீதிபதி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தொடர்ந்து அளித்து வந்தார். மேலும் இப்படிப்பட்ட நீங்க ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அதாவது மக்கள் வாக்களித்து சட்டமன்றத்தில் உங்களை தங்களுடைய குறைகளை பேசுவதற்காக உங்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் குறைகளை பேசுவதை தாண்டி வெளியில் இப்படி கட்டப்பஞ்சாயத்து செய்வது சரியானா முறையா என்று ஒரு பல்வேறு கேள்வி எழுப்பினார். மேலும் எம்எல்ஏவான நீங்கள் காவல்துறைக்கு விசாரணைக்கு அழைத்து ஒத்துழைக்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் என்று ஒரு கேள்வியை தொடர்ந்து வைத்தார். மேலும் தங்களுடைய பதவியை தவறாக பயன்படுத்தினால் நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்றும் எம்எல்ஏவிடம் தொடர்ந்து நீதிபதி வலியுறுத்தினார். மேலும் மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்டப்பஞ்சாயத்து செய்து உங்கள் யார் அதிகம் கொடுத்தது என்று எம்எல்ஏ பார்த்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பல்வேறு கேள்வி எழுப்பிய நீதிபதி, உங்கள் பெயரை கட்சியை சார்ந்தவர்கள் யார் தவறாக பயன்படுத்தினாலும் அது குற்றம்தான் என்பதும், அதை நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்காது என்றும் ஒரு காரசாரமான கேள்வியையும் நீதிபதி தொடர்ந்து எம்எல்ஏவிடம் எழுப்பினார். மேலும் யாருமே எம்எல்ஏவான பிறகு வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும், காவல்துறை விசாரணைக்கு தனியாரத்துடன் செல்ல வேண்டும் என்றும், கூட்டமாக யாரையும் கட்சிக்காரர்களையோ இல்லை மற்ற யாரையோ அழைத்து செல்லக்கூடாது என்றும் எம்எல்ஏக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் காவல்துறை இந்த இது தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும், விசாரணைக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அளிங்கள் என்று தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வாக்குமூலங்கள் பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஏடிஜிபி ஜெயராமன் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டு அவரை கைது செய்து சிறையில் அடங்குங்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி, இந்தியாவில் அரசு எப்படி செயல்படுகிறது, அதாவது இந்தியாவிலுடைய அரசியல் எப்படி செயல்படுகிறது என்று உலகம் முழுமைக்கு தெரியும் என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். மேலும் எம்எல்ஏவையும் காவல்துறையையும் சமமாக கருத முடியாது என்றும், காவல்துறை என்பவர் அதிகாரியை மக்களால் நியமிக்கப்படவில்லை என்றும், வாக்களித்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க எம்எல்ஏக்கு உத்தரவிட்டுள்ளார் என்றும் நீதிபதி தன்னுடைய கருத்தில் தெரிவித்தார். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.